வணக்கம், நான் உங்க சௌமியா பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கொங்கு நாட்டு ஸ்டைல தக்காளி கடையல், இட்லி, தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 5 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த தக்காளி கடையலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இதாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கி எண்ணெய் கொஞ்சமா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு தண்ணியை கூட்டி குறைச்சு சேர்த்திக்கோங்க. இப்ப தண்ணி சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப ஹை ஃப்ளேமுக்கு மாத்திட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மத்து இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம். அப்பதான் தண்ணி தனியா அந்த தக்காளி வெங்காயம் தனியா இல்லாம இருக்கும், எல்லாம் ஒன்னா கலந்துருக்கும் இந்த மாதிரி மசிச்சோம்னா. இப்போ நல்லா மசிச்சாச்சு, எல்லாமே ஒன்னோட ஒன்னா கலந்துருச்சு. இப்போ கொஞ்சம் புளிப்பை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு 1/2 தக்காளி கடையல் தயாராயிடுச்சு. தக்காளி எல்லாம் பாருங்க எப்படி நல்லா கொலைய வெந்திருக்குன்னு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்க. சூப்பரான தக்காளி கடையல் ரெசிபி இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணும்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.